கடவுளே, உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளே, உமது பேருக்கேற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாக. உமது வலக்கை நீதியால் நிறைந்துள்ளது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. வரங்களால் நிரப்ப அழைப்பு விடுக்கும் பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு அழைக்கப்பட்டிருக்கும் அன்புள்ளங்களை அன்போடு வரவேற்கிறோம். உன் வாழ்நாள்களை நலன்களால் நிறைவுறச் செய்கிறார் என்று நம்மை ஆசீர்வதிக்கும் இறைவனை அனுபவிக்கவும் உணர்ந்து நம்பிக்கையில் ஆளப்படவும் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அனைத்து நலன்களால் ஆசீர்வதிக்கப்படும் போது மனம் இறைவனை மறந்து இருமாப்பு அடைகிறது. இருமாப்பினை அளிக்கவே சிறு குறைகளை அவ்வப்போது இறைவன் தருகின்றார். குறைகளை நிறைவாக்க வலிமையையும் தருகின்றார். புனித பவுல் தனக்கு ஏற்பட்ட துன்பங்களிலும் அவமானங்களிலும் மனம் தளராது நிலைத்து நின்றதை காண்கிறோம். வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன் என்கிறார் பவுல். நாமும் இறைவன் கரங்களை பற்றி கொண்டு இவ்வாழ்வை எதிர்நோக்குவோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறைவன் இயேசு செய்த அற்புதங்களையும் ஞானத்தையும் கண்ணால் கண்டும் அனுபவித்தும் இருந்த மக்கள் அவரது பிறப்பை முன்னிட்டு, பிறந்த இடத்தை முன்னிட்டு ஏற்க மறுக்கின்றனர். இன்றைய சமூகத்திலும் பல்வேறு காரணங்களால், சிலரின் சூழ்ச்சிகளால் நல்லது செய்ய எண்ணுவோர் நசுக்கப்படுகின்றனர். பொது நலனில் அக்கறை கொண்டு உழைப்பவர்கள் கொல்லவும் படுகின்றனர். மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், கடவுளோ அகத்தை பார்க்கின்றார் என்ற இறைவசனத்தை கருத்தில் கொள்வோம். பிறரின் எதிர்மறையான சொற்களையும் எண்ணங்களையும் மனதில் கொள்ளாமல் நலம் பயக்கும் செயல்களை செய்ய முன்வருவோம். இறை நம்பிக்கையோடு எதிர்கொள்வோம். பிறர் நம்பிக்கையை தூண்டுவோம் என்ற சிந்தனைகளோடு இப்பலியில் இணைவோம். ஆண்டின் பொது காலத்தின் 14ஆம் ஞாயிறு கல்வாரி திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். முன்னுரையிலே சொல்லப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலே புறக்கணிப்புகள், எதிர்ப்புகள், ஏற்றுக்கொள்ளாமை போன்றவற்றை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது துவண்டு விடாமல், நம்பிக்கையில் தளர்ச்சி அடையாமல், இயேசுவை போன்று நாங்கள் அவற்றை எதிர்கொள்ள, சந்திக்க, அவற்றை வெற்றி கொள்ள இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றன. புனித பவுலடிகளார் சொல்லுவது போன்று இயேசுவினுடைய அருள் எனக்கு போதும் என்று கூறுகிறார். ஆம், ஆண்டவருடைய அருளை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் நாங்கள் வெற்றி கொள்ள முடியும் என்ற மனநிலையோடு இந்த தூய கல்வாரி பலியிலே பங்கு பெறுவோம். இந்த கல்வாரி பலியை சிறப்பிக்கின்ற சனிஸ்லோஸ் வட்டாரத்தைச் சேர்ந்த குடும்பங்களுக்காகவும் பங்கிலே இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காகவும், விசேடமாக நம்முடைய குழந்தைகள், மறைக்கல்வி பிள்ளைகள், மாணவர்களுக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த பிள்ளைகள் எப்பொழுதும் ஆண்டவருடைய ஆசீரை தேடுபவர்களாக, ஆண்டவருடைய ஆசீரை பெற்று கடவுளுக்குள்ளே வாழ்பவர்களாக இருக்க இன்றைய திருப்பலியிலே மன்றாடுவோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை, தவறுகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது,
தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 2 தொடக்கம் 5 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில், ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ராயேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவரே எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஆண்டவரே எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல, எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஆண்டவரே எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். எங்களுக்கு இரங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும். அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம். ஆண்டவரே எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசைமொழி போதும், இருமாந்த மனிதரின் பழி சொல்லும் போதும். ஆண்டவரே எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஆண்டவரே எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனம் 7 தொடக்கம் 10 வரை. சகோதரர் சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறையொன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனைப் போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடம் இருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையால் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலிவின்மையை பற்றித்தான் மனமு வந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலிவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கின்றேன். ஏனெனில் நான் வலுவுற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கின்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மாற்கு நற்செய்தி அதிகாரம் 6 திருவசனங்கள் 1 தொடக்கம் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்ன இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்ன இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாகோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல்நலமற்றோர் சிலர் மேற் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தருகின்ற வார்த்தைகள். கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைப்பணியாளர்கள், இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாகோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல்நலமற்றோர் சிலர் மேற் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தருகின்ற வார்த்தைகள். கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைப்பணியாளர்கள் புறக்கணிப்பையும் ஏற்றுக்கொள்ளாமையையும் எதிர்ப்பையும் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இறைவாக்கினர்களாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், இயேசுவை பின்பற்றுகிற பணியாளர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒரு கட்டத்திலே, ஒரு சந்தர்ப்பத்திலே, சில சூழல்களிலே ஏற்றுக்கொள்ளாமையை, புறக்கணிப்புகளை, எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர்கள் நம்பிக்கையை இழந்து விடாது
துவண்டு விடாது தளர்ச்சியடையாது கடவுள் அவர்களுக்கு கொடுத்த செய்தியை அவர்கள் மன உறுதியோடு மற்றவர்களுக்கு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைய 2 வாசகங்களும் நற்செய்தி வாசகமும் எங்களுக்கு எடுத்து கூறுகின்றது. 1972 ஆண்டு அமெரிக்காவிலே த ஸ்டோன்ஸ் ஆஃப் சம்மர் என்கின்ற ஒரு நாவல் ஒன்று ஒரு எழுத்தாளரினாலே வெளியிடப்பட்டது. இந்த நாவலை பெற வேண்டும், இந்த நாவலை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு இளைஞன் ஆசைப்படுகின்றான். எனவே அவன் அந்த நாவல் விற்கப்பட்ட இடத்துக்கு போய் இந்த நாவலை பெற்றுக்கொள்ளுகின்றான். பெற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு அவன் வருகின்றான். வீட்டுக்கு வந்து வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிற பொழுது பல வேலைகளிலே அவன் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளுகின்றான். எனவே இந்த நாவலை வாசிக்க மறந்து விடுகின்றான். எனவே அப்படியே அந்த நாவல் அப்படியே அவனுடைய அறையிலே இருக்கின்றது. எனவே நாட்கள் போகின்றன, வருடங்கள் போகின்றன. சில ஆண்டுகளுக்கு பிறகு அவன் அந்த நாவலை மீண்டும் காணுகின்றான். ஐயோ, நான் விருப்பத்தோடு வாங்கிய நாவலை நான் இன்னும் வாசிக்கவில்லையே என்று சொல்லி அவன் எடுத்து அந்த நாவலை வாசிக்கின்றான். அந்த நாவலை வாசிக்கிற பொழுது அவனுக்கு மிகவும் பிடித்து போகின்றது. இந்த நாவலை நான் வாசிக்காமல் இத்தனை வருடங்கள் இருந்து விட்டேனே, இந்த நாவலை எழுதிய ஆசிரியரை நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி தனக்குள்ளே அவன் ஆசை கொள்ளுகின்றான், விருப்பம் கொள்ளுகின்றான். எனவே அந்த நாவலை எழுதிய ஆசிரியர் எங்கே இருப்பார் என்று சொல்லி அவன் தேடி போகிறான். அவரை பாராட்டுவதற்காக எல்லா இடங்களுக்கும் போகின்றான். ஆனால் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே இந்த நாவலிலே விமர்சனங்களை எழுதியவர்கள் அல்லது அந்த அட்டைப்படத்தை தயாரித்தவர்கள் இவர்களை சந்தித்தால் நாவலாசிரியரை சந்திக்கலாம் என்று சொல்லி அவர்களையும் சந்திக்க முயற்சி எடுக்கின்றான். அவர்களை சந்தித்தாலும் கூட இறுதியாக பல நாட்களுக்கு பிறகு, பல மாதங்களுக்கு பிறகு ஒரு தனிமையான இடத்திலே ஒரு முதியவர் உட்கார்ந்திருக்கின்றார். அவர் வேறு யாருமல்ல, அந்த நாவலை எழுதியவர். அப்பொழுது அவன் வந்து அவருக்கு அருகாமையிலே நின்று, நான் உங்களுடைய நாவலை பல ஆண்டுகளுக்கு முன்பாக வாங்கியிருந்தேன். அந்த நாவலை நீங்கள் எழுதியதற்கு பிறகு வேறு நாவல்களை நீங்கள் எழுதியுள்ளீர்களா? நான் அந்த நாவல்களையும் வாங்கி வாசிக்க ஆசைப்படுகிறேன் என்று அவன் சொன்ன பொழுது அவர் அப்படியே மௌனமாக இருக்கின்றார். அவருடைய அமைதி சொல்லுகிறது, நான் அதற்கு பிறகு எந்த நாவலையுமே நான் எழுதவில்லை என்று சொல்லி தாழ்ச்சியாக அவருடைய அமைதி வெளிப்படுத்தியது. அப்பொழுது அவனுக்குள்ளே அந்த இளைஞன் கேள்வி ஒன்றை உணர்கின்றான். இவருடைய தனிமைக்கு காரணம் இவருடைய குடும்பமா, அல்லது உளப்பிரச்சனையா, அல்லது எதிர்ப்பா, அல்லது புறக்கணிப்பா என்று சொல்லி அவனுக்குள்ளே அவன் ஆதங்கப்படுகின்றான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் புறக்கணிப்புகளை ஏற்றுக்கொள்ளாமையை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்க வேண்டும். இதுவரை சந்திக்காதவர்கள் நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்திப்பீர்கள். ஏனென்று சொன்னால் இயேசுவாலே அனுப்பப்பட்ட எல்லா இறைவாக்கினர்களும் புறக்கணிப்புகளை சந்தித்தார்கள். திருத்தூதர்கள் ஏற்றுக்கொள்ளாமையை சந்தித்தார்கள். இயேசு தன்னுடைய சொந்த ஊரிலே புறக்கணிக்கப்பட்டார். மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் பெறுகின்ற மிகப்பெரிய தண்டனை புறக்கணிப்பு என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஒருவர் அல்லது ஒரு சமூகம் அல்லது ஒரு கிராமம் அல்லது ஒரு குடும்பம் தன்னுடைய சொந்த உறவை, தன்னுடைய சொந்த பிள்ளைகளை, தன்னுடைய சொந்த பெற்றோரை புறக்கணிக்கிற பொழுது அந்த காயமானது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துகிறது. எனவேதான் அது மிகப்பெரிய தண்டனை என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் புறக்கணிப்புகளை கடந்து அல்லது ஏற்றுக்கொள்ளாமையை கடந்து, எதிர்ப்புகளை கடந்து நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் இன்றைய முதலாவது வாசகம் எங்களுக்கு அழகாக எடுத்து கூறுகின்றது. எசேக்கியேல் புத்தகத்திலே இருந்து எசேக்கியேல் இறைவாக்கினரை இறைவன் அழைத்து, இஸ்ராயல் மக்கள் எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்கின்றார்கள், எனக்கு எதிராக கூக்குரல் இடுகின்றார்கள், அவர்களிடத்திலே நீர் செல், அவர்களிடத்திலே நற்செய்தியை பறைசாற்று, உன்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், உனக்கு செவி சாய்த்தாலும் செவி சாய்க்காவிட்டாலும் நீர்
என்னுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடு என்று சொல்லி அவர் எசேக்கியேல் இறைவாக்கினரை அனுப்புவதை இன்றைய முதலாவது வாசகம் எங்களுக்கு எடுத்து கூறுகின்றது. அதிலே சொல்லப்படுகிறது, எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு ஆண்டவருடைய ஆவியின் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இறைவாக்கினர்களுக்கு, இறைபணியாளர்களுக்கு ஆண்டவருடைய வல்லமையானது கொடுக்கப்பட்டு அவர்கள் எங்கே சென்று நற்செய்தியை பறைசாற்ற வேண்டுமோ அங்கே கடவுளாலே அவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள். பிறவினத்து மக்களுக்காக நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்பட தெரிவு செய்யப்பட்டவர்தான் இன்றைய இரண்டாம் வாசகத்திலே நாங்கள் கேட்ட எமக்கு மிகவும் அறிந்த அல்லது நாங்கள் விருப்பம் கொள்ளுகின்ற ஒரு திருத்தூதராக இருக்கின்ற பவுல் அடிகளாராக இருக்கின்றார். அவர் அழகாக சொல்லுகின்றார், பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கின்றது என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே இடர்பாடுகளை, நெருக்கடிகளை, வேதனைகளை, துன்பங்களை, ஏற்றுக்கொள்ளாமையை சந்தித்திருக்கின்றார். ஆனாலும் அவர் அவற்றின் மத்தியிலும் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்று சொல்லி அழகாக பவுலடிகளார் ஆண்டவருடைய வல்லமை எப்பொழுது எங்களுக்கு கொடுக்கப்படும், ஆண்டவருடைய அருள் எப்பொழுது எங்களோடு இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல உடல்நலத்தோடும் இருக்கிற பொழுது அல்ல, மாறாக இயேசுவுக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிற பொழுது, எங்களுக்கு எதிர்ப்புகள் வருகிற பொழுது, புறக்கணிப்புகளை சந்திக்கிற பொழுது, நெருக்கடிகளை நாங்கள் சந்திக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய அருள் போதும் உனக்கு, நீ பலவீனமாக இருக்கிற பொழுது உனக்கு பலத்தை கொடுப்பேன், நீ வலுவின்மையில இருக்கின்ற பொழுது உனக்கு வல்லமையை கொடுப்பேன் என்று சொல்லி இன்றைய இரண்டாவது வாசகத்திலே எங்களுக்கு எடுத்து கூறுகின்றார். கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே, பவுல் அடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அழகாக சொல்லுகிறார், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணையை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு. ஆம், இயேசுவால் மட்டுமே நாங்கள் நல்ல காரியங்களை செய்ய முடியும். இயேசு கொடுக்கின்ற துணிவு, இயேசு கொடுக்கின்ற ஆற்றல், இயேசு கொடுக்கின்ற அந்த ஆவியானவருடைய வல்லமையை அவரை வல்ல செயல்களை செய்ய தூண்டியது என்பதை அந்த வார்த்தைகளிலே அழகாக சொல்லுவதை நாங்கள் வாசித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது இயேசு தன்னுடைய சொந்த ஊரிலே அவர் புறக்கணிக்கப்படுகிறார். இயேசு புறக்கணிக்கப்படுவதற்கு முன்பாக இயேசு மற்றவர்களாலே ஏற்றுக்கொள்ளப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு 5000 பேருக்கு அப்பத்தை அவர் பலுகி பெருகி கொடுத்த பொழுது மக்கள் எல்லாரும் வியப்படைந்தார்கள். இயேசு பேயை ஓட்டிய பொழுது, உடல்நலமற்றவர்களை சுகப்படுத்திய பொழுது எல்லாரும் வியப்பில் ஆழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இயேசுவினுடைய அதிகாரம் கொண்ட போதனையை பார்த்த பொழுது மக்கள், இவருக்கு எங்கிருந்து வந்தது இந்த அதிகாரம் என்று சொல்லி தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். இப்படியாக இயேசுவை பலர் வியப்பாக பார்த்தார்கள். இயேசுவினுடைய போதனையை, இயேசுவினுடைய வல்ல செயல்களை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இயேசு ஆச்சரியப்பட்டவர்களுடைய, வியப்படைந்தவர்களுடைய வாழ்க்கையிலே வல்ல செயல்களை செய்யவில்லை. மாறாக இயேசு யாருடைய வாழ்க்கையிலே வல்ல செயல்களை செய்கிறார் என்று சொன்னால், தன் மீது நம்பிக்கை கொண்டவர்களுடைய வாழ்வில், தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்வில், தன்னை பின்பற்றியவர்களுடைய வாழ்வில், தன்னை நம்பிக்கையோடு தேடியவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசு வல்ல செயல்களை செய்ததாக சொல்லப்படுகிறது. நற்செய்தி கடைசி பதில் சொல்லுகிறது, அவர்களுடைய நம்பிக்கையின்மையால் அவர் அதிகமான வல்ல செயல்களை அங்கே செய்ய முடியவில்லை. இன்றும் கூட இந்த பகுதியை நாங்கள் வாசிக்கிற பொழுது தொடக்கத்திலே அவர்கள் இயேசுவை பார்த்து வியப்படைகின்றார்கள். இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம் என்ன, இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் என்ன என்று சொல்லி ஆச்சரியப்பட்டாலும் பலர், ஆனால் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது அவருடைய வல்ல செயல்கள் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இவர் மரியாவின் மகன்தானே, தச்சருடைய மகன்தானே, இவருடைய சகோதரர்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் தானே, சாதாரண ஒரு நாசரேத்து குடும்பத்திலே இருந்து பிறந்தவர் தானே, இவர் எப்படி இப்படியான வல்ல செயல்களை செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். இதே பகுதியை லூக்கா நற்செய்தியிலே நாங்கள் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது எசாயாவினுடைய ஏட்டுச் சுருளை இயேசு வாசித்து இந்த நற்செய்தி இன்று நிறைவேறுகிறது என்று சொன்ன பொழுது எல்லாரும் ஆச்சரியம் அடைந்தாலும் இயேசுவை அவர்கள் அப்படி
அப்படியே அந்த இடத்திலிருந்து துரத்தி விட வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறார்கள். காரணம், இயேசு சொல்லுகிறார், எளியோருக்கு தான் நான் நற்செய்தி அறிவிக்க வந்தேன். பலவிதமான கட்டுக்களாலும் துன்பங்களாலும் நோய்களாலும் சிறைப்பட்டிருப்பவர்களுக்கு விடுதலை கொடுக்கவே நான் வந்தேன் என்று சொன்ன பொழுது அவர்களால் அதை தாங்க முடியவில்லை. இப்படி ஒருவர் எங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இயேசுவை புறக்கணிக்கிறார்கள். இயேசுவில் பிரியமானவர்களை, இந்த நற்செய்தி பகுதியாக இருக்கலாம், லூக்கா நற்செய்தி பகுதியாக இருக்கலாம், எந்த செய்தியை எங்களுக்கு கொடுக்கிறதுன்னு சொன்னால், நற்செய்தி பணியாளர்கள், இறைவாக்கினர்கள், இயேசு எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையிலே 2 வகையான அனுபவங்களை பெறுகிறார்கள். ஒன்று ஏற்றுக்கொள்ளுதல், இன்னொன்று புறக்கணிப்பு, ஏற்றுக்கொள்ளாமை. இது எல்லாரும் இயேசுவை பின்பற்றுகிற இறைபணியாளர்களுடைய வாழ்விலே அவர்கள் சந்திக்க வேண்டியவை. சில நேரங்களிலே சில மனிதர்கள் வெவ்வேறு விதமாக அனுபவங்களை பார்க்கிறார்கள். சில மனிதர்கள் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அவருடைய செயல்களை கண்டு வியப்படைகிறார்கள். அதே வேளையிலே இன்னும் சிலர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரே பார்வை, ஆனால் மனிதர்களுடைய பார்வை வித்தியாசமானதாக இருக்கிறது. சில புரிதல்கள் வித்தியாசமானதாக இருக்கிறது. சில இயேசுவை புரிகிறார்கள், இயேசுவை புரிந்து கொள்ளாத நிலை ஏற்படுவதை பார்க்கிறோம். இது எங்களுடைய வாழ்க்கையிலும் நாளாந்தம் நடக்கின்ற அனுபவங்களாக இருக்கின்றது. பவுல் அழகாக சொல்லுவது போன்று, வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரலிலும் நான் அகமகிழ்கின்றேன். ஏனென்று சொன்னால், நான் உங்களுக்காக, ஆண்டவருக்காக உங்களோடு நான் பணியாற்றுகிறேன், ஆண்டவருக்காக நான் நற்செய்தியை பறைசாற்றுகிறேன் என்று அவர் அழகாக சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசுவை போன்று, எசேக்கியேல் இறைவாக்கினரை போன்று, புனித பவுலடிகளாரை போன்று எதிர்ப்புகள் வரலாம், புறக்கணிப்புகள் வரலாம், ஏற்றுக்கொள்ளாமை வரலாம். ஆனால் அவற்றை தாண்டி நாங்கள் பயணிக்கின்றோமா? இந்த உலகத்தை தாண்டி இறைவனுடைய அருளை நம்பி நாங்கள் பயணிக்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கை சுமூகமாக அமையும். ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்வு என்பது மிகவும் சுமூகமான வாழ்வு அல்ல, மாறாக சவால்கள் மத்தியில் கடவுளுடைய அருளும் வல்லமையும் கிடைக்கின்ற வாழ்வாக இருக்கிறது. அந்த வாழ்வுக்கே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அருட்சகோதரராக நான் பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு எதிர்ப்பு அல்லது புறக்கணிப்பை நான் அனுபவித்தேன். எனக்கு பொறுப்பாக இருந்த அந்த இயக்குனருக்கு அறிவிக்காமல் ஒரு கூட்டத்துக்கு போய்விட்டு இன்னொரு குருவானவருடைய வரும் பொழுது இவருக்கு ஃபோன் பண்ணினேன். இந்த குருவானவர் போனை எடுக்கவில்லை. எனவே அந்த வேலை மன்றேசாவில் வேலை செய்கிற ஒரு சகோதரிக்கு எடுத்தபடி நான் ஒரு குருவானவரோடு வருகிறேன். இரவு உணவை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு அறையை ஆயத்தப்படுத்துங்கள். நாங்கள் அங்கு வந்துவிட்டோம். சாப்பிடுகிற பொழுது அந்த ஃபாதர் வருகிறார். எதுவும் பேசவில்லை. அவருடைய கோபம் அவருடைய சைகையிலே, முகத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்த நாள் எனக்கு பேசுகிறார். உங்களுக்கு தெரியாதா, என்னிடத்திலே அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி. நான் சொன்னேன், நான் அறிவித்தேன், ஆனால் நான் ஃபோன் பண்ணினேன், நீங்கள் ஆன்சர் பண்ணவில்லை, ஆனால் நான் அறிவித்தேன் என்று சொல்லி. அவருக்கு சில நேரங்களிலே அந்த குருவானவரோடு சில மெனத்தாங்கள் இருந்திருக்கலாம். எனவே அவர் அந்த சிச்சுவேஷனை, அந்த சூழலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனுடைய தாக்கம் என்ன? சில நாட்கள், சில மாதங்கள் அவர் என்னோடு பேசாமலே இருந்தார். குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டார். இது ஒரு புறக்கணிப்பு என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. அது மட்டுமல்ல, சில நேரங்களில் ஒரு பங்கை விட்டு இன்னொரு பங்கு போகிற பொழுது பல எதிர்ப்புகள், சவால்களை நாங்கள் சந்திப்போம். சில வேளைகளில் நாங்கள் போயிருப்போம், ஃபாதர் என்று கூட எங்களை மதிக்க மாட்டார்கள். அவரிடத்தில் வேலை செய்வார்கள், எல்லாரும் நாங்கள் நிற்போம் கெசக்கோட. எங்களை பிடிக்காதவர்கள் எங்களோடு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். அந்த நேரத்திலே எங்களுடைய மனதிலே இருக்கிற வேதனை வார்த்தையிலே சொல்ல முடியாததாக இருக்கும். ஆனாலும் அவற்றை நாங்கள் இறைவேண்டலுக்கு எடுத்து செல்லுகிற பொழுது இறைவன் அந்த சூழலை எதிர்கொள்ள எங்களுக்கு சக்தியை கொடுக்கிறார். எனவே தான் பவுல் அடிகளார் சொன்னது போன்ற, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு. ஆமேன். கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளென்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார்.
தூயாவியாள் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்து பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் பிறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். ஆண்டவருடைய அருள் மட்டும் எனக்கு போதும் என்று சொன்ன அந்த பவுலடிகளாருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்வாக இருக்கின்றது. ஆண்டவருடைய அருள் இல்லாமல் நான் வாழ முடியாது என்ற அந்த நம்பிக்கையிலே ஆண்டவருடைய அருளை தேடி, ஆண்டவருடைய ஆசீரை தேடி, அவருடைய வல்லமையை தேடி இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு குடும்பமாக பங்கு திரு அவையாக இந்த புனிதமிக்க ஆலயத்திலே கூடி வந்திருக்கிறோம். எனவே ஆண்டவரிடத்திலே அவருடைய வல்லமைக்காக மன்றாடுவோம். மகத்துவமிக்க இறைவா, இன்றைய உலகில் உமது திரு அவை எதிர்கொள்கின்ற எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய ஆற்றலை உமது பணியினை திறம்பட செய்து வருகின்ற சீடர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தையான இறைவா, இறைவார்த்தையை கேட்கும் உமது மக்களின் உள்ளங்களை பலன் தரும் நல்ல நிலமாக பக்குவமடைய செய்ய தேவையான வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே இறைவா, நாட்டில் இன்று உம்மை அறியாது வாழ்கின்ற மக்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களுக்கிடையே வழங்கும் வாழ்வும் ஒளியும் நிறைவாக கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் உறைவிடமே இறைவா, எங்களுக்கிடையே பரவி காண்கின்ற அவநம்பிக்கையை மாற்றி கடவுள் நம்மோடு பயணம் செய்கின்றார் என்ற உறுதியான நம்பிக்கை கொள்ள வேண்டிய மனநிலையை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக எங்களுடைய குடும்பங்களுக்காக, எமது பங்குக்காக, நாட்டுக்காக, உலக திரு அவைக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது அருளால், உமது வல்லமையினால், உமது ஆசீரினால் இங்கே ஒன்றாக கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைய நாளிலே நீர் நிரப்புகின்றீர். அன்று பவுலடிகளாருக்கு நீர் சொல்லியது போன்று, என்னுடைய அருள் உமக்கு போதும், உமது வல்லுவின்மையில் எனது வல்லமையை நான் சிறந்தோங்க செய்வேன் என்று கூறிய இயேசு ஆண்டவரே, நாங்கள் பலவீனமாக இருக்கிற பொழுது, நாங்கள் இயலாமல் இருக்கிற பொழுது, நாங்கள் புறக்கணிப்புகளை ஏற்றுக்கொள்ளாமையை, நாங்கள் இகழ்ச்சியை சந்திக்கிற பொழுது, ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலத்தை கொடுக்கிறீர், நீர் எங்களுக்கு வல்லமையை கொடுக்கிறீர், நீர் எங்களுக்கு சக்தியை கொடுக்கிறீர் என்பதை இன்றைய நாளிலே எங்களுக்கு வெளிப்படுத்தியமைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, சில நேரங்களிலே நாங்கள் எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பக்தி சபைகளிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வட்டாரங்களிலே வட்டார பிரதிநிதிகளை சில குடும்பங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை வார்த்தைகளாலே புறக்கணிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவரே, இன்றைய இறை வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே இதயத்திலே பதியப்பட வேண்டும் என ஜெபிக்கிறோம். எல்லா இறை பணியாளர்களும் இயேசுவை போன்று, இறைவாக்கினர்களை போன்று சவால்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் இடர்பாடுகளுக்கும் புறக்கணிப்புகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டும் என்பதை நீர் இன்றைய நாளிலே எங்களுக்கு எடுத்து கூறியிருக்கின்றீர். எனவே ஆண்டவர், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை இந்த சவால்கள் மத்தியிலே நாங்கள் மேற்கொண்டு உம்முடைய விருப்பத்தை, இந்த உலகத்தின் விருப்பத்தை அல்ல, மனிதர்களுடைய விருப்பத்தை அல்ல, மாறாக உம்முடைய விருப்பத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற எங்களுக்கு தேவையான அந்த அருளையும் சக்தியையும் வல்லமையையும் ஆண்டவரே இன்றைய நாளிலே எங்களுக்கு அளித்தருளுமாறு விசேட விதமாக
ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவமானங்களோடும் புறக்கணிப்புகளோடும் தனிமையோடும் ஏற்றுக்கொள்ளாமையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறோம். அது முதியவர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், தனிப்பட்டவர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்மை போன்று புறக்கணிப்புகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அவைகள் எங்களுடைய உள்ளங்களிலே, இதயங்களிலே வடுக்களாக, காயங்களாக இருக்கின்றன. ஆண்டவரே, அவற்றை நலமாக்கியருளுமாறும், அவற்றை சுகப்படுத்தியருளுமாறும், உம்முடைய திரு காயங்களினாலே அவற்றை சுத்தப்படுத்தியருளுமாறும், தூய்மைப்படுத்தியருளுமாறு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, மனிதர்களால் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இன்றைய நாளிலே எங்களுக்கு எடுத்து கூறுகிறேன். உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பொழுது நாங்கள் எந்த எதிர்ப்புகள் மத்தியிலும் நற்செய்தியை பறைசாற்றுகின்ற பணியாளர்களாக, உம்முடைய பணியை ஆற்றுகின்ற பணியாளர்களாக நாங்கள் வாழும்படியாக இன்றைய நாளிலே ஆண்டவரே ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இங்கே இருக்கிற பிள்ளைகள், குழந்தைகள், பெற்றோர்கள், முதியவர்கள், குடும்பங்கள் அனைவருக்காக மன்றாடுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் உம்முடைய அருளும் ஆசீனும் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கின்றது. ஆண்டவரே, நாங்கள் அதற்காகவே உம்மை தேடி வருகிறோம். நம்பிக்கையோடு உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். நம்பிக்கையோடு உம்மை நாங்கள் நற்கருணை வடிவத்திலே உட்கொள்ள இருக்கின்றோம். எனவே ஆண்டவரே, அவற்றின் மூலமாக நீரங்களை உம்முடைய ஆசீரினாலே வல்லமையினாலே நிரப்புகின்றீர். ஆண்டவரே, எங்களுக்கு வலுவூட்டுகின்ற உம்மை கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையை பெற்று வாழும்படியாக இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வீடுகளிலும் வைத்தியசாலைகளிலும் உடல்நலமற்றிருந்து கொண்டு உம்மை நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேளையிலே ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வீக மருத்துவரை அவர்கள் விரும்புகிற, எதிர்பார்க்கிற நலத்தை கொடுங்க. குறிப்பாக நோயாளர்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், தனிமையை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நீர் பிரசன்னமாக இருக்கிறீர் என்பதை அவர்களுக்கு நீர் உணர்த்தியருள வேண்டும் என ஜெபிக்கிறோம். எல்லா விதமான நோய்கள், எல்லா விதமான துன்பங்கள், எல்லா விதமான நெருக்கடிகள், எல்லா விதமான சோகங்கள், துயரங்கள் அனைத்திலிருந்தும் எல்லா மக்களையும் விடுவித்தருளும். ஆண்டவரை, புதிய வாரம் முழுவதுமாக இருக்கிற குடும்பங்களோடு உடனிருந்து பயணித்து வழிநடத்த வேண்டும் எனவும், எப்பொழுதும் உம்முடைய ஆசீர், உம்முடைய வல்லமை, உம்முடைய பலம் எங்களை ஆட்கொள்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உம்மை
அன்பார்ந்தவர்களை நாம் அனைவரும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கின்ற இந்த ஞாயிறு திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவிழம் கொண்டீர். இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுதியானவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னை ஆண்டகை, எல்லா திருநிலையினர், விசேடமாக இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற சனிஸ்லோஸ் வட்டாரத்தைச் சேர்ந்த குடும்பங்கள், இந்த திருப்பலியிலே குடும்பங்களாக கலந்து கொண்டு மத ஆசீரை பெற்று கொண்டிருக்கின்ற பங்கு மக்கள் மற்றும் இந்த திருப்பலியினை பக்தியாக ஹோலிமேரி டிவியின் மூலமாக பார்க்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகிற திருமண ஆண்டை நினைவு கூறுகின்ற குருத்துவ துறவர ஆண்டுகளை நினைவு கூறுகின்ற மற்றும் தங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த முக்கியமான நிகழ்வுகளை கடவுளுடைய வல்லமை பெற்ற சுகத்தை பெற்ற நாட்களை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் அவர்களுடைய வாழ்க்கைக்காகவும் நலத்துக்காகவும் விசேடமாக இந்த வேளையிலே ஜெபிக்கின்றோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், புறக்கணிப்புகள், ஏற்றுக்கொள்ளாமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசுவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை பார்க்காமல் எங்கள் குடும்பங்களுடைய உலக திருஅமையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் குடும்பங்களுக்கும் நாட்டுக்கும் உலகத்திலே போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இடங்களுக்கும் தேவையான நிரந்தரமான அமைதியையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை மகிழ்ச்சியாக அறிவித்துக் கொள்வோம். போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். எதிர்ப்புகளையும் பாராட்டுகளையும் ஒரே மனநிலையோடு ஏற்றுக்கொண்டு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றிய நம் ஆண்டவர் இயேசு, இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரில் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிற்காக தலைவணங்கி ஆமேன் என்று சொல்லவும். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் இன்றைய புதிய நாளையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய அருளை நாளாந்தம் பெற்று வாழ சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.